லேபர் வார்ட் பில்டிங்கில் போயிட்டு நான் கேஸ் ஷீட்டை கொடுத்துட்டு அவங்க வந்து லன்ச் டைம்ன்றதுனால நீங்கள் போய்ட்டு சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் தனியாக தான் வந்து செக்கப்க்கு வந்திருந்தேன். ஸோ எல்லாருக்கும் அம்மாவுக்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் வந்து லன்ச் பக்கத்தில் ஒரு கடையில் வாங்கிட்டு ஒரு சீட்டில் உட்காந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு போயிட்டு உள்ளே அந்த வெயின்ஸில் இது போடுவாங்கள்ல இது அதுதான் தேடி தேடி பார்த்து ஒரு வழியாக போட்டுட்டாங்க. ரொம்ப பெரிய கஷ்டம் எனக்கு இதுதான். நான் அட்மிட் ஆகிட்டேன்னு சொன்ன உடனே வந்தது எங்கள் தாத்தா மட்டும்தான். அவர் தான் எனக்கு சொன்ன உடனே வந்த ஆள். இப்போ மட்டும் இல்லை, நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு கஷ்ட நஷ்டத்துக்கு எல்லாமே பார்த்தது எங்கள் தாத்தா பாட்டி தான். அவங்களுக்கு வயசாகிட்டு போகிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு என்ன தான் வயசானாலும் இப்போ வரைக்குமே அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நாங்களாக தான் இருக்கோம். நீங்களும் உங்கள் தாத்தா பாட்டிக்கு வயசாகிறத நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அம்மா ஸ்கூல் முடிச்சுட்டு தம்பியை கூட்டிகிட்டு ஈவினிங்காக வந்துட்டாங்க ஒரு 4 o'clock மாதிரி. அட்மிட் ஆனதும் என்னோடய தாட் என்னவாக இருந்ததுன்னா, இப்போ டெலிவரி பண்ண மாட்டாங்க, ஒரு 2 days வச்சுருந்து நம்மளை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதுதான் என்னோடய எண்ணமாக இருந்துச்சு. டாக்டர்ஸுமே அந்த மாதிரி ஒரு மைண்டில் தான் இருந்தாங்க. பட் எனக்கு ட்ரீட்மெண்ட் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் vlogல சொல்கிறேன். பாய்.